திமுக என்னென்னலாம் ஒரு அரசியல் கட்சியா செய்யக்கூடாதோ அந்தந்த விஷயங்களா செஞ்சுட்டு இருக்கு. திமுக அப்படின்னு சொல்றதை விட நம்ம திரைப்படங்களை பார்ப்போம். அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாமே மேடைக்கு மட்டுமே எதிர்த்து எதிர்த்து பேசியிருப்பாங்க. ஆனா டைரக்டா மீட் பண்ணும்போது நெருங்கிய நண்பர்கள் மாதிரி பேசியிருப்பாங்க. தமிழ்நாட்டுல என்னதான் ஆளுங்கட்சி எதிர்கட்சி இருந்தாலுமே தமிழகத்தை மொத்தமா ஆள்வது ரெண்டு ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியுமா தான் இருக்கும். ஒண்ணு நான் ஆளணும், இல்லைன்னா நீ ஆளணும், வேற ஒருத்தர் வரவே கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் திரைப்படங்கள்ல சில அரசியல் தலைவர்கள் பேசி பார்த்திருப்போம். அதுதான் இப்ப தமிழகத்துல நடந்து கொண்டு இருக்கு. ரொம்ப டீட்டெயிலா பேச போகிறோம். ஒரு 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 வித்தியாசமான வீடியோவா தான் இருக்க போகிறது. அதாவது தமிழக அரசியல்ல திமுக 2026 சட்டமன்ற தேர்தலில் இருக்கவே கூடாது, அவங்களை வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமா தீவிரமா மக்கள் இருக்காங்க. எல்லாரும் நினைத்து கொண்டு இருந்தது என்னன்னா 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட தமிழக வெற்றி கழகம் கூட்டணி வைத்து திமுக தோற்கடிக்கும். அதிமுக கூட தமிழக வெற்றி கழகம் கூட்டணி வைக்கலன்னா அதிமுக தோற்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நினைத்து கொண்டு இருந்தோம். ஆனா அந்த ஒரு விஷயம் நடந்தா யாருக்கு ஆபத்து அப்படின்னு கேட்டீங்கன்னா திமுகவுக்கு மட்டும் ஆபத்து கிடையாது, பிஜேபிக்கும் ஆபத்து. இந்த ஒரு விஷயம் திமுகவுக்கு ஆபத்து வராம தடுப்பதற்காக பிஜேபி திமுக எந்த அளவுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு வீடியோவா தான் இருக்க போகிறது. அதாவது இப்ப வருகிற 6ஆம் தேதி ஏப்ரல் 6ஆம் தேதி ஏப்ரல் 7ஆம் தேதி டெல்லியில இருந்து நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நம்ம பிரதமர் மோடி அவர்கள் ராமேஸ்வரம் வராங்க. அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ராமேஸ்வரத்துல நம்ம பிரதமரை சந்திக்க போறாங்க. இந்த சந்திப்புக்கான காரணம் கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்லப்படுகிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதிமுக பிஜேபியில இருந்து கூட்டணி பிரிந்ததற்கான மிக முக்கியமான காரணம் பிஜேபியோட கூட்டணி வைத்தால் நம்மளோட சிறுபான்மை வாக்குகள் பிரியும், அதனால நம்ம கூட்டணி பிரித்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அதிமுக நினைத்தது கிடையாது. அதிமுக கூட்டணியில இருந்து பிரிந்ததற்கான மிக முக்கியமான காரணம் அண்ணாமலை அவர்கள் ஜெயலலிதா அவர்களை பற்றி தவறாக பேசியதால் தான். அதனால எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன கோரிக்கை பிஜேபி கிட்ட வைக்கிறாங்கன்னா அண்ணாமலை அவர்கள் பதவி விலக வேண்டும், அப்பதான் நாங்க அதிமுக பிஜேபி கூட்டணி சேருவோம் அப்படிங்கிற விஷயத்துல தெளிவா இருக்காங்க. அதனால பிஜேபி தலைமை என்ன முடிவு பண்ணிருக்காங்கன்னா அண்ணாமலைக்கு மத்தியில ஒரு பதவி கொடுத்துட்டு அண்ணாமலைக்கு பதிலா வேற ஒருத்தரை தமிழக பிஜேபி தலைவரா முடிவு செய்யலாம் அப்படிங்கிற முடிவு எடுத்திருக்காங்க. இதுக்கான மீட்டிங் டைரக்டா ஏப்ரல் 6ஆம் தேதி 7ஆம் தேதி தமிழகத்துல நடக்க போகிறது. ஏப்ரல் 6ஆம் தேதி 7ஆம் தேதி புதிய பிஜேபி தலைவரை தேர்ந்தெடுக்கும் ஆலோசனை தமிழகத்தில் நடக்க போகிறது. அதே ஏப்ரல் 6ஆம் தேதி 7ஆம் தேதி ராமேஸ்வரம் பிரதமர் வருகிறார்கள். நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரதமரை சந்திக்க போறாங்க. இதுக்கு பின்பு திமுக ஒரு பெரிய கேமே விளையாண்டுட்டு இருக்கு. திமுக நம்ம தளபதி சொல்ற மாதிரிதான் பாசிசம் பாயாசம் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்ற மாதிரிதான் திமுகவும் பிஜேபியும் ஒண்ணுதான். திமுக சொல்ற மாதிரி பிஜேபி சில விஷயங்கள் செய்து கொண்டு வருகிறது. இப்ப அதிமுக ஆட்சிக்கு வந்துவிட்டால் திமுக நெக்ஸ்ட் எலெக்ஷன் வந்துவிடும். ஒருவேளை அதிமுக கூட தமிழக வெற்றி கழகம் ஒரு புதிய கட்சி ஆட்சிக்கு வந்துவிட்டால் 2031 தேர்தலில் திமுக மீண்டும் ஆட்சி பிடிப்பது என்பது சாத்தியமில்லாத விஷயமா மாறிடும். இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பிஜேபி தனித்து விடப்படும். இத்தனை நாளா பிஜேபி ஒரு 8% ஒரு சதவீதமான வாக்குகளை தமிழகத்துல பிடித்த வைத்து இருக்கு. இப்ப தளபதி அவர்கள் அதிமுக சேர்ந்தா இந்த இடத்துல பிஜேபி தனித்து விடப்படும். தனித்து விடப்பட்ட வாக்கு சதவீதம் கம்மியாகும். இத்தனை வருஷம் உழைப்பு வீணாக போய்விடும். இந்த ஒரு விஷயத்த நடக்காம இருக்க மொத்தமா சொன்னா தளபதி விஜய் அதிமுகவோட சேராம இருக்க ஆண்டா திமுக இல்ல அதிமுக புதுசா எவனும் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்துல திமுக தெளிவா இருக்கு, பிஜேபி தெளிவா இருக்கு, அதிமுக தெளிவா இருக்கு. இந்த மூணு கட்சிகளும் கேம் போட்டு பயங்கரமா தமிழக அரசியல் தமிழக மக்களை முட்டாளாக்கிட்டு இருக்காங்க. இதுக்கான விடிவு காலம் பிறக்கணும்னா புதிய கட்சி ஆட்சிக்கு வரணும். அது தமிழக வெற்றி கழகமா இருந்தாலும் சரி, நாம் தமிழரா இருந்தாலும் சரி, ஒரு புதிய கட்சி ஆட்சிக்கு வந்தாதான் 2031 தமிழகம் மாறும். திமுக என்னென்னலாம் ஒரு அரசியல் கட்சியா செய்யக்கூடாதோ அந்தந்த விஷயங்களா செஞ்சுட்டு இருக்கு. திமுக அப்படின்னு சொல்றதை விட நம்ம திரைப்படங்களை பார்ப்போம்.
அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாமே வந்து மேடைக்கு மட்டுமே வந்து எதிர்த்து எதிர்த்து பேசிப்பாங்க. ஆனா வந்து டைரக்டா மீட் பண்ணும்போது வந்து நெருங்கிய நண்பர்கள் மாதிரி வந்து பேசிப்பாங்க. தமிழ்நாட்டுல வந்து என்னதான் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி இருந்தாலுமே தமிழகத்தை மொத்தமா ஆள்வது 2 ஆளுங்கட்சியும் எதிர்க்கட்சியுமா தான் இருக்கும். ஒண்ணு நான் ஆளணும், இல்லைன்னா நீ ஆளணும், வேற ஒருத்தர் வரவே கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து திரைப்படங்கள்ல சில அரசியல் தலைவர்கள் பேசி பார்த்திருப்போம். அதுதான் வந்து இப்ப தமிழகத்துல நடந்து கொண்டு இருக்கு. ரொம்ப டீட்டெயிலா பேச போகிறோம். ஒரு 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 வித்தியாசமான வீடியோவா தான் இருக்க போகிறது. அதாவது வந்து தமிழக அரசியல்ல வந்து திமுக 2026 சட்டமன்ற தேர்தல இருக்கவே கூடாது, அவங்களை வந்து வீட்டுக்கு அனுப்பணும் அப்படி சொல்லி பயங்கரமா தீவிரமா வந்து மக்கள் வந்து இருக்காங்க. எல்லாரும் நினைத்து கொண்டு இருந்தது என்னன்னா 2026 சட்டமன்ற தேர்தல அதிமுக கூட தமிழக வெற்றி கழகம் கூட்டணி வைத்து திமுக வந்து தோற்கடிக்கும். அதிமுக கூட தமிழக வெற்றி கழகம் கூட்டணி வைக்கலன்னா அதிமுக தோற்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நினைத்து கொண்டு இருந்தோம். ஆனா வந்து அந்த ஒரு விஷயம் நடந்தா யாருக்கு ஆபத்து அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து திமுகவுக்கு மட்டும் ஆபத்து கிடையாது, பிஜேபிக்கும் ஆபத்து. இந்த ஒரு விஷயம் வந்து திமுகவுக்கு வந்து ஆபத்து வராம தடுப்பதற்காக பிஜேபி வந்து திமுக எந்த அளவுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு வீடியோவா தான் இருக்க போகிறது. அதாவது வந்து இப்ப வந்து வருகிற 6ஆம் தேதி ஏப்ரல் 6ஆம் தேதி ஏப்ரல் 7ஆம் தேதி டெல்லியில இருந்து நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் சாரி நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வந்து ராமேஸ்வரம் வந்து வராங்க. அப்ப வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ராமேஸ்வரத்துல வந்து நம்ம பிரதமரை வந்து சந்திக்க போறாங்க. இந்த சந்திப்புக்கான காரணம் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்லப்படுகிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதிமுக வந்து பிஜேபியில இருந்து கூட்டணி வந்து பிரிந்ததற்கான மிக முக்கியமான காரணம் வந்து பிஜேபியோட கூட்டணி வைத்தால் நம்மளோட சிறுபான்மை வாக்குகள் வந்து பிரியும், அதனால வந்து நம்ம கூட்டணி பிரித்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அதிமுக வந்து நினைத்தது கிடையாது. அதிமுக கூட்டணியில இருந்து பிரிந்ததற்கான மிக முக்கியமான காரணம் அண்ணாமலை அவர்கள் ஜெயலலிதா அவர்களை பற்றி தவறாக பேசியதால் தான். அதனால வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன கோரிக்கை வந்து பிஜேபி கிட்ட இருந்து வைக்கிறாங்கன்னா அண்ணாமலை அவர்கள் பதவி விலக வேண்டும், அப்பதான் வந்து நாங்க அதிமுக பிஜேபி கூட்டணி வந்து சேருவோம் அப்படிங்கிற விஷயத்துல தெளிவா இருக்காங்க. அதனால வந்து பிஜேபி தலைமை வந்து என்ன முடிவு பண்ணிருக்காங்கன்னா வந்து அண்ணாமலைக்கு மத்தியில வந்து ஒரு பதவி கொடுத்துட்டு அண்ணாமலைக்கு பதிலா வேற ஒருத்தரை தமிழக பிஜேபி தலைவரா வந்து முடிவு செய்யலாம் அப்படிங்கிற முடிவு வந்து எடுத்திருக்காங்க. இதுக்கான மீட்டிங் வந்து டைரக்டா வந்து ஏப்ரல் 6ஆம் தேதி 7ஆம் தேதி தமிழகத்துல நடக்க போகிறது. ஏப்ரல் 6ஆம் தேதி 7ஆம் தேதி புதிய பிஜேபி தலைவரை தேர்ந்தெடுக்கும் ஆலோசனை வந்து தமிழகத்தில் நடக்க போகிறது. அதே ஏப்ரல் 6ஆம் தேதி 7ஆம் தேதி ராமேஸ்வரம் வந்து பிரதமர் வந்து வருகிறார்கள். நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரதமரை வந்து சந்திக்க வந்து போறாங்க. இதுக்கு பின்பு வந்து திமுக ஒரு பெரிய கேமே வந்து விளையாண்டுட்டு இருக்கு. திமுக வந்து நம்ம தளபதி சொல்ற மாதிரிதான் வந்து பாசிசம் பாயாசம் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்ற மாதிரிதான் திமுகவும் பிஜேபியும் ஒண்ணுதான். வந்து திமுக சொல்ற மாதிரி வந்து பிஜேபி வந்து சில விஷயங்கள் வந்து செய்து கொண்டு வருகிறது. இப்ப வந்து அதிமுக வந்து ஆட்சிக்கு வந்து விட்டால் வந்து திமுக வந்து நெக்ஸ்ட் எலெக்ஷன் வந்து வந்துவிடும். ஒருவேளை வந்து அதிமுக கூட வந்து தமிழக வெற்றி கழகம் ஒரு புதிய கட்சி வந்து ஆட்சிக்கு வந்து விட்டால் வந்து 2031 தேர்தலில் வந்து திமுக மீண்டும் ஆட்சி பிடிப்பது என்பது சாத்தியமில்லாத விஷயமா மாறிடும். இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து பிஜேபி வந்து தனித்து விடப்படும். இத்தனை நாளா வந்து பிஜேபி வந்து ஒரு 8% ஒரு சதவீதமான வாக்குகளை தமிழகத்துல வந்து பிடித்த வைத்திருக்கு. இப்ப வந்து தளபதி அவர்கள் அதிமுக சேர்ந்தா இந்த இடத்துல வந்து பிஜேபி வந்து தனித்து விடப்படும். தனித்து விடப்பட்ட வாக்கு சதவீதம் கம்மியாகும். இத்தனை வருஷம் உழைப்பு வந்து வீணாக போய்விடும். இந்த ஒரு விஷயத்த நடக்காம இருக்க மொத்தமா சொன்னா தளபதி விஜய் வந்து அதிமுகவோட சேராம இருக்க ஆண்டா திமுக இல்ல அதிமுக புதுசா எவனும் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து திமுக தெளிவா இருக்கு, பிஜேபி தெளிவா இருக்கு, அதிமுக தெளிவா இருக்கு. இந்த 3 கட்சிகளும் கேம் போட்டு பயங்கரம் வந்து தமிழக அரசியல் தமிழக மக்களை வந்து முட்டாளாக்கிட்டு இருக்காங்க. இதுக்கான விடிவு காலம் பிறக்கணும்னா புதிய கட்சி ஆட்சிக்கு வரணும். அது தமிழக வெற்றி கழகமா இருந்தாலும் சரி, நாம் தமிழரா இருந்தாலும் சரி, ஒரு புதிய கட்சி ஆட்சிக்கு வந்தாதான் 2031 தமிழகம் மாறும்.